சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திரு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். அவர் ஃபைல் வச்சிருக்கிறார். ஸோ தேர்தல் அறிக்கையாக பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாறார். நம்ம நேரலை காட்சிகளை ராயப்பேட்டை அலுவலகத்திலிருந்து பார்க்கின்றோம். வழக்கமாக ஒரு புத்தகத்தில் வெளியிடப்படும், இல்லை இப்போ அடுத்த கட்ட ஹைலைட்ஸ் தான் வரப்போகுதாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திரு பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்திருக்கிறார். இன்று ஆஸ் வி ஸ்பீக் இன்னும் சில நிமிடங்களில் அதிமுக தேர்தல் அறிக்கையோ இல்லை தேர்தல் அறிக்கையோடைய அடுத்த தவணையோ ஒளியறதுக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. செய்தியாளர்கள் சொன்னது போல ஏற்கனவே எம்ஜிஆர் பிறந்தநாள் தொடங்கி அடுத்த கட்டமாக செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் என 3 கட்டமாக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளுடைய ஹைலைட்ஸை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை திரு பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிற நிலையில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம். கழகத்தின் இருபெரும் காவல் தெய்வங்கள் பொன்மலர் செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதேதும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நல்லாட்சியுடன் 23/4/2026 அன்று நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நடைபெறுவதையொட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பின்னர் இதேதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 28 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து 4 முறை மிகச் சிறப்பான ஆட்சி தந்துள்ளார். அம்மாவின் திடீர் மறைவுக்கு பின்னர் இந்த இயக்கமும் ஆட்சியும் எதிர்களும் துரோகிகளும் அளித்து முற்பட்ட போது கோடான கோடி தொடருடைய ஆதரவோடு ஆட்சியை இயக்கத்தில் நிலைநிறுத்தி நிலைநிறுத்துவது என்பதையும் தமிழக மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சி வழங்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் அரசிற்கு வருமானமே இல்லாத நிலையிலும் கூட அம்மாவுடைய அரசு ஒருவர் கூட சிரமப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்பட்டது. 7.5% உள்ளீடு ஒதுக்கீடு, குடிமராமத்து திட்டம், காவிரி டெல்டா பகுதியை விவசாய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றம் என்று எங்களது மக்கள் நல திட்டங்களை மிகச் சிறப்பாக செய்துள்ளோம். தீய சக்தி திமுக 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்து நாட்டில் ஒரு பகுதி வாக்குறுதி கூட இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. மக்களை ஏமாற்றி ஆட்சிகளோடு மக்களை மறந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். விடியா திமுக பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற 5 ஆண்டுகள் ஆட்சியில் தமிழக மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்தார்கள். தமிழகத்தில் கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருள் நடமாட்டம், விற்பனை, கடத்தல் என்று அன்றாட நிகழ்வாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதுதான் வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யும் விடியா திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றி தமிழ்நாடு மக்கள் தயாராகிவிட்டார்கள். எங்கள் இயக்கத்தின் தேர்தல் அறிக்கை குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து தர மக்களையும் சந்தித்து அவருடைய கோரிக்கையை கேட்டறிந்து அதன் மூலமாக இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுகின்றன. அதன்படி மதச்சார்பின்மை, மனித நேயம், ஏழை எளியோர் மேம்பாடு, சமூகநீதி, சமத்துவம், சிறுபான்மையின் பாதுகாப்பு, வேளாண் மற்றும் அதை சார்ந்த உதவிகள் வளர்ச்சி, தொழில்துறை மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி முக்கியத்துவம், படித்த இளைஞர்களுக்கு அதிக அளவு வேலைவாய்ப்பு உருவாக்குதல்,
போன்ற அடிப்படை கொண்ட தேர்தல் அறிக்கையாக தயாரிக்கப்படுகிறது. ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் அறிக்கை நாங்கள் வெளியிட்டோம். ஏற்கனவே 3 கட்டமாக தேர்தல் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதை 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மகளிருக்கு தற்போது நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறார்கள். இனி அதிமுக ஆட்சிக்கு பிறகு ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யலாம். வீடு இல்லாத அனைத்து ஏழை குடும்பங்களுக்கும் தரமான வீடு கட்டி தரப்படும். அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் வைய கடன் தள்ளுபடி செய்து கூட நடவடிக்கை எடுக்கப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்படும். தற்போது இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதன பெட்டி ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரருக்கு தற்போது வழங்க வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மேலும் பொது நிர்வாகம், விவசாயம், நீர்வளம், கால்நடை வளம், தொழில்துறை, மீனவர் நலன், கல்வி, மருத்துவம், தமிழ்மொழி மற்றும் பண்பாடு, மகளிர் நலன், பெண்கள் பாதுகாப்பு, தொழில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், சுற்றுச்சூழல், வனம், சுற்றுலா, இளைஞர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு, அரசு ஊழியர், காவலர்கள், ஜவுளித்துறை மற்றும் பத்திரிகையாளர் நலன் உட்பட பல தலைப்புகளில் மொத்தம் 297 அறிவிப்புகள் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெளியிடப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.